வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். அருமை நண்பர்களே, இது பாமரனின் பார்வை. சமீப காலமாக செய்திகளிலே ஆளுங்கட்சியை விட அல்லது ஆண்ட கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அல்லது இன்னும் பிற பிரபலமான கட்சிகளை விட ஒரு கட்சிதான் இன்றைக்கு பேசும் பொருளாக அனைத்து ஊடகங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. வேறு யாரும் அல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுதான் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆளுங்கட்சி எத்தனையோ பிரச்சனைகளை இருக்கின்றன, அடாவடி செயல்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு இன்றைக்கு திருமாவளவன் பற்றி தான் பேசப்படுகிறது. என்ன காரணமாக இருக்கும்? அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அழைப்பை விடுத்தார் என்கின்ற ஒற்றை செய்தி மட்டும்தான். அவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு மாநாடு நடத்தப் போகிறார். அதுவும் மகளிர் மாநாடு, அதுவும் மது ஒழிப்பிற்கான ஒரு மாநாடு. ஆகவே இந்த மாநாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளலாம் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அவர்களுக்கும் அழைப்பு விடப்படும் என்றும் சொன்னார். அதாவது மது ஒழிப்பில் அக்கறை இருக்கின்றவர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளலாம் என்கின்ற அவருடைய அந்த வார்த்தையை இன்றைக்கு பெரிதுபடுத்தி இன்றைக்கு அவரை மட்டுமே பேசும் பொருளாக இன்றைக்கு ஊடகம் அனைத்திலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து விலகி விடுவார், விலகப் போகிறார், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரப்போகிறார், வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஆயத்தமாகிவிட்டார் திருமாவளவன், இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அது இன்னொன்று செய்தி என்ன என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் நெருக்கடி கொடுத்த கள்ளச்சாராய அழிவு, பேரழிவு என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளக்குறிச்சியிலே நடந்த அந்த சாவுகள் நடந்த அந்த இடத்திலேயே விடுதலை சிறுத்தை கட்சி தன்னுடைய மது ஒழிப்பு பிரச்சார மாநாட்டை அங்கே நடத்த இருக்கிறது. இது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும். பெரும் தலைவலியை கொடுத்தது இந்த கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயத்தினுடைய சாவு. அந்த அவர்களுக்கு நல்லது செய்தாலும் 10 லட்சத்தை கொடுத்தாலும் கெட்ட பெயர்தான். அந்த சாராய சாவுகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தான் இருக்கும் என்று ஊடகம் எல்லாம் பேசி மக்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு அதே இடத்திலே போய் இவர் மாநாடு போடுகின்றார். இதிலே எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளும்? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டாத கட்சியாக இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதையாவது சொல்லும். அப்படி அதை காது கொடுத்து கேட்க வேண்டுமா? ஆகவே நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்வது போல அந்த செய்திகள் சென்று கொண்டிருக்கின்றன. திருமாவளவன் ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஆகிவிட்டார் என்றுதான் அர்த்தம். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து ஒருபோதும் விலகுவதில்லை, விலக முடியாது, விலகப் போவதும் இல்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஆதாயம் பெற்றவர் திருமாவளவன் அவர்கள். அதாவது தேர்தலில் சீட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், தேர்தலில் 5 சீட்டு சட்டசபைக்கு கொடுக்கிறார்கள், 2 சீட்டு பாராளுமன்றத்திற்கு கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தேர்தலுக்கு செலவழிப்பதற்கு கோடி கோடியாக பணத்தை கொடுக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது போன்று கொடுக்கும். ஏனென்றால் இருக்கின்ற கட்சி இல்லாத கட்சிக்கு தேர்தல் செலவுக்கு பல கோடிகளை கொடுப்பது இயற்கை. அந்த வகையில் 2 முறை பெருந்தொகையை பெற்றவர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள். அவரே வாயினாலே சொல்லுவார், நாங்கள் எல்லாம் சின்ன கட்சி, எங்களுக்கு யார் நிதி கொடுப்பார்கள், எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு யார் தருவார்கள், இது போன்ற கட்சிகளில் வாங்குவதிலே என்ன தவறு இருக்க முடியும் என்று அவரே சொல்லி இருக்கின்றார். அதனால் என்ன, நீங்கள் 250 கோடி வாங்கிவிட்டதாக சொல்கின்றீர்களாமே,
என்று ஒருவர் கேள்வி கேட்டபோது, அதனால் என்ன, செலவுக்கு தேர்தல் செலவுக்கு நாங்கள் வாங்குவது ஒன்றும் தவறில்லையே என்று கூட என்பதை போல அவர் பேசியிருக்கின்ற கருத்துக்கள் பதிவாகி இருக்கின்றன. ஆகவே பெருமளவில் லாபம் பெற்ற அல்லது இன்றைக்கு இருக்கின்ற அந்த புகழ் திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவருக்கு வந்தது. அவர்கள் சீட்டு கொடுக்கவில்லை என்றால் இவர் ஜெயித்திருக்க முடியாது. இவர் ஜெயிக்கவில்லை என்றால் இவருக்கு இந்த அளவிற்கு பேரும் புகழும் வந்திருக்காது. ஆனால் அதை வந்த பிறகு அங்கே அவருடைய கட்சியிலே இருக்கின்றவர்கள் நாம் வளர்ந்து விட்டோம், ஆகவே இனி அதிகமான சீட்டுகளை பெற வேண்டும். ஆனால் அவர்கள் கேட்டால் கொடுப்பதில்லை, 2 தான் கொடுப்பார்கள், 5 தான் கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த நிலையை மாற்ற வேண்டுமென்றால் நாம் நம்முடைய கட்சியை பலப்படுத்தி காட்ட வேண்டும் வெளி உலகிற்கு. அதுதான் மாநாடு. அந்த மாநாடை கூட்டி 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் பேர்களை கூட்டி காட்டிவிட்டால் மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்பும். விடுதலை கட்சிக்கு இவ்வளவு கூட்டம் வருகிறது, ஆகவே அது வாக்குகளாக மாறும், ஆகவே அது கூட்டணி வைக்கலாம், கூட 2-3 சீட்டுகளை கொடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தை உருவாக்குவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் மாநாடு நடத்துகின்றார். சரி, அப்படி மாநாடு நடத்தினால் அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை அழைப்பது போல ஒரு பாவனையை காட்டினால் பிளாக்மெயில் செய்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். எங்கே திருமாவளவன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய்விடுவாரோ, நம்முடைய கூட்டணி கலகலத்து போய்விடுமோ என்று அவரை பிடித்து வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு பிளாக்மெயில் திட்டம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்திருப்பது. ஆகவே இந்த அழைப்பு என்பது தேர்தல் ஸ்டண்ட் என்று சொல்கிறார்களே, அதை போல நாங்கள் கொஞ்சம் அபிவிருத்தியாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதை போல, நாங்கள் ஒரு நல்ல செயலுக்காக கூட்டணியில் இருந்தாலும் எதிர்ப்போம் என்பதை போல இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் அப்படியே அந்த ஷோ காட்டுகிறார். ஆனால் ஒருபோதும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலக மாட்டார் என்பதுதான் நமக்கு தெரிந்த செய்திகளின் சாரமாக இருக்கின்றது. ஆனாலும் இது போன்ற அவர்களும் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆகா கூட்டணி உடைய போகிறது, நாம திருமாவளவனை பிடித்து விடலாம் என்று இன்றைக்கு அவர்களும் கனவு காண்கின்றார்கள். ஆகவே திருமாவளவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்றால் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்ற சீட்டை விட அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் நிச்சயமாக இதற்கு மேல் ஒரு சீட்டு கூட அதிகமாக கொடுக்க மாட்டார்கள். அந்த அளவிற்குத்தான் அரசியல் நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் மது ஒழிப்புக்கான அந்த மாநாடை, அந்த மாநாட்டையும் மகளிர் மாநாடு, இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி மகளிர் மாநாடு என்று நடத்துகிறது. அப்ப இந்த மகளிர் மாநாடு என்று சொன்னால் அதிகமான பெண்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா விடுதலை சிறுத்தை கட்சியில் என்று யோசிக்கின்ற போது, அது குறைவான பெண்கள் வந்துவிட்டால் அந்த கட்சிக்கு அது இழுக்கை ஏற்படுத்தி விடும். ஆகவே எல்லா கட்சிகளையும் அழைத்தால் அந்த கட்சிகளில் உள்ள பெண்களும் அந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் அந்த கட்சி தொண்டர்களும் பார்ப்பதற்கு வருவார்கள். அப்போது அந்த மாநாடு கூட்டம் அதிகமாக இருக்கும், அதை காட்ட முடியும் என்று அரசியல் ராஜதந்திரத்தோடு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்போது மாநாடை நடத்துகின்றார். அப்படி மாநாடை நடத்துவது போலவும் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெருக்கடியை, ஒரு அச்சத்தை, அல்லது கூட்டணி உடைந்து போய்விடுமோ என்கின்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அதை அரசியல் ரீதியாக ராஜதந்திரமாக இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் செய்திருக்கின்றார். ஆனால் இந்த தந்திரங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே பழக்கப்பட்டது. அது ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுமானால் அது அதை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு கீழே இருக்கின்ற துரைமுருகன் போன்றவர்கள், நேரு போன்றவர்கள், மற்றும் மற்ற பொன்முடி போன்றவர்கள் அல்லது வேலு போன்றவர்கள் எல்லாம் பழம் தின்று கொட்டை விட்டவர்கள். ஆகவே இவர் அடிக்கின்ற அந்த ஸ்டண்டுக்கெல்லாம் அவர்கள் ஒன்றும் அதாவது கலகலத்து போகின்றவர்கள் அல்ல.
திருமாவளவன் எத்தனை ஸ்டண்ட் அடித்தாலும் அதற்கு 8 மடங்கு அதிகமாக ஸ்டண்ட் அடிக்கின்றவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்கள். ஆனாலும் இன்றைக்கு தனி ஒரு கட்சியாக, ஒரு சிறிய கட்சியாக இருந்து கொண்டு பத்திரிகை செய்திகளில் உலக பார்வையில் ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி இருக்கின்றார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர். நிச்சயமாக ஒருபோதும் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விடமாட்டார், கையை விடமாட்டார். ஆனால் பிடித்திருக்கின்ற கையை விடுவேன் 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 என்று சொன்னால் அவர்கள் இறுக பற்றி கொள்வார்கள் என்று நினைக்கின்றார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட கட்சி அல்ல. விடுவோம் என்று பாவலா காட்டினால் அவர்கள் சமயத்தில் விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட கட்சி என்பது திருமாவளவனுக்கு தெரியும். தெரிந்துதான் அவர் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போடுகிறார். இது நாடகமே தவிர இது உண்மையாக இருக்காது. ஏனென்றால் இப்போதெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் பத்திரிகைகளில் செய்தியாக வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு எதிர்கருத்துக்களை அல்லது நடக்க முடியாத கருத்துக்களை, நடக்கக்கூடாத கருத்துக்களை சொன்னால்தான் பத்திரிகையில் செய்தி வருகிறது. நான் நன்றாக மக்களுக்கு சேவை செய்தேன் என்றால் யாரும் உங்களை பற்றி பேசப் போவதில்லை. நான் செய்யவில்லை என்று சொல்லி பாருங்கள், உடனே பத்திரிகை எல்லாம் ஏன் செய்யவில்லை, எதுக்கு செய்யவில்லை, எப்படி செய்யவில்லை என்கின்ற 1008 கேள்விகளை கேட்டுக்கொண்டு உங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த ரகசியம் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. ஆகவே அவ்வப்போது சனாதனத்தை பற்றி பேசுவார், உலக செய்திகளை பற்றி பேசுவார், மணிப்பூர் கலவரத்திலே பற்றி பேசுவார். சமீபத்திலே நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனை கொலைகள் நடந்திருக்கின்றன. ஒரு சென்னையிலே ஒரு சிறுமியை பலாத்காரம் செய்த செய்திகள் இருக்கிறது. திருச்சியிலே நம்முடைய மந்திரியினுடைய டிரைவர் ஒருவர் ஒரு ஐடி மாணவியை வலுக்கட்டாயமாக நண்பர்களோடு பாலியல் பலாத்காரம் செய்த செய்திகள் இருக்கிறது. இதெல்லாம் அவர் கண்ணிக்கப்படாது. ஆனால் மணிப்பூரிலே நடப்பதை பற்றி பேசுவார், டெல்லியிலே இருக்கிறதை பற்றி பேசுவார், உலகம் முழுவதும் மது தடை செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசி அந்த பத்திரிகைகளிலே ஒரு செய்தியாக்குவதிலே இன்றைக்கு வல்லவராக திருமாவளவன் தெரிகின்றார். நிச்சயமாக இது அவருக்கு பாதகமாக முடியுமா, சாதகமாக முடியுமா என்றால் இன்னும் 1.5 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது தேர்தல். அதற்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு விதமாக ஆட்டி படைக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஒரு பயத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய மாநாட்டிலே பங்கு பெறலாம், பங்கு பெறுவதற்கு அழைப்போம் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார். இது ஒரு பக்கம். ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி எல்லாம் நினைக்காததற்கு நேரமே கிடையாது. அவர் இதை பற்றி நினைப்பதும் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். திருமாவளவன் இப்படி செய்வார் என்பது எங்களுக்கு தெரியும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தான் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த புலம்பல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை உடைக்குமா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே கள்ளச்சாராய சாவு நடந்த கள்ளக்குறிச்சியில் திருமாவளவன் நடத்துகின்ற மது ஒழிப்பு போராட்ட அந்த மாநாடு, மகளிர் மாநாடு அவருக்கு திருப்பத்தை தருமா அல்லது திருப்பி அடிப்புமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.